வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ். இன்றைக்கி ஒரு கப்பு தேங்காவும் ஒரு கப்பு பொட்டுக்கடலையும் வச்சு நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை நான் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. எல்லாமே ஒரே கப் அளவில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. நெய் வந்து சேர்க்காம கூட செய்யலாம், இது ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்கு தேங்காய் சேர்த்து செய்ய போகிறோம். தேங்காய் வந்து நல்லா வெந்து வரும்போது நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அதனால் நெய் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லம் கரையட்டும். கரைஞ்சதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாங்க. வெல்லத்தில் மண் தூசு இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாச்சுங்க, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருந்த ஒரு கப் அளவுக்கு உடைச்சக்கல்லை சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதே மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காவும் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பர்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேன் வச்சு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இந்த வெள்ளைப்பாகுலையே தேங்காவை கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இதில் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த வெள்ளைப்பாகு பாதி அளவாக சுண்டி வந்திருக்கு பாருங்கள். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. நெய் வந்து நான் ஃப்ளேவருக்காக மட்டும்தாங்க சேர்க்குறேன், வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பேனில் ஒட்டாமல் வருது, இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்பூன் வச்சோ நம்ம ஈவனாக சமன்படுத்தி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. பசங்க ஸ்நாக்ஸ்க்கு கொடுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சாஃப்டான பர்ஃபி ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.